வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? So I'm driving Exter car, so Hyundai Exter. So far I have good experience of driving this vehicle. O'clock. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Okay, such a smooth car. Smooth இருக்கு, பட் ரொம்ப நேரம் ஒரு கொசு உள்ள பறந்துட்டே இருக்குது. என்ன ஜன்னல்
சொன்னாலும் வெளியில போக மாட்டேங்குது. சரி, எனக்கு ஒரு கம்பெனி வேணுமே. கோயம்புத்தூர் போற வரைக்கும் அந்த கொசு தான் எனக்கு கம்பெனி. அந்த கொசுவை நான் வெளியில விடவே மாட்டேன். Hey mosquito, you wanna go out or you gonna stay with me? Tell me. Okay, mosquito வந்து என் கூடயே இருக்குன்னு சொல்லினா no problem. என்னுடைய ரத்தம் உனக்கு உணவா இருக்கும். Let him enjoy. பாட்டு போடலான்னு பார்த்தேன், பாட்டு வேணாம். ஏன்னா யூடியூப்ல போட்டு அது காப்பிரைட் கிளைம் ஆக, காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால better not to play any musics. ஏசி வந்து ஒன்ல தான் வச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு கூலிங் கிடைக்குது எக்ஸ்டர்ல. நேற்று இதே ரோட்டில் தான் வந்தோம். மழை, அது இல்லாமல் காலையில் மழை, நைட்டு ஃபுல்லாக மழையில் நின்றுச்சு வண்டி. நேற்று ஈவினிங் வந்து வண்டியை வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு மழை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி, ஏன்னா வண்டி அவ்வளோ நாரி இருந்துச்சு வெளியில். டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மண். அதெல்லாம் உண்மையாலுமே கை போட்டு கழுவுறது ரொம்ப கஷ்டம் தான். நல்ல நேற்று வாட்டர் சர்வீஸ் விட்டுட்டு சரி மழை தானே ஒன்றும் ஆகுது. நைட் ஃபுல்லாக மழையில் நின்றுச்சு. இட்ஸ் ஓகே. இன்னைக்கு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகிறோம். ஸோ இட்ஸ் a thing. ஓவர்டேக் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸ்டல் பொறுத்த அளவுக்கு ஓவர்டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் சிங்கிளாக தான் வரேன். அவ்வளோ வெயிட்டும் இல்லை, வெஹிக்கிள் டிக்கிலே ஒன்றும் இல்லை, வண்டி பறக்குது. ஸோ நேற்று நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்தோம் என்னோட சேர்த்து. வண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ், சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லேயும் நம்ம ஏறி இறங்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஃபியூல், நல்ல எக்கனாமி. நானும் கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ணல, வண்டியை நான் விரட்டவும் கிடையாது. ஸோ நேற்று அடித்த ஃபியூல் இன்றைக்கும் இருக்குது. ஸோ தட்ஸ் இனஃப் டு ரீச் கோயம்புத்தூர். ஸோ வண்டினா இது தான் வண்டி. ஒரு 1500க்கு அடித்தோன்னா, ஒரு எம்டி டேங்க்கில் 1500 அடித்தா நீங்கள் ஈரோடு வந்துட்டு கோபி போகிற ஈரோடு மாவட்டம் கோபி செட்டிப்பாளையம் வந்துட்டு கோயம்புத்தூர் ரிட்டர்ன் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வெஹிக்கிள், அதுதான் ஃபியூல் எக்கனாமி மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள். ஸோ ஐ ப்ரிஃபர் Honda Exter is a great choice for the buyers, and really I love இது வந்து என்னுடைய சித்தப்பாவோட வண்டி தான். நான் கேட்டனால கொடுத்தாரு. ஸோ நான் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு வருவதற்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். ஸோ தட் இஸ் வாட் இட்ஸ் ரியலி குட் வெஹிக்கிள். கேமரா ஆன்ல இருக்கா என்னன்னு சரியா தெரியல, பட் இன்ஜின் நாய்ஸ் கேக்குதா உள்ள? தெரியல கேமரால கேக்குதா என்னன்னு, பட் கமெண்ட்ல போடுங்க. ஸோ
Extra is wonderful experience to drive. So guys, I'm driving Hyundai Exter. Smooth gear shifting, smooth suspension, overall decent boot space and decent ground clearance. Super mileage. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து on my way to Coimbatore. So from Erode, நேற்று 1500க்கு ஃபியூல் அடித்தேன் கோயம்புத்தூரில். Still it's there. அந்த ரிமைனிங் ஃபியூலில் தான் இப்போ நான் வந்து I'm back to Coimbatore. So ஆப்போசிட்டில் ஒரு வண்டி பார்த்துக்கலாம் நீங்கள், ஹோண்டா சிட்டியை ஜெட் மாதிரி வந்தாப்புல. So it's a wonderful experience. So I love to drive. So சின்னதுல இருந்தே பார்த்தீங்கன்னா யாராச்சும் வண்டி ஓட்டினா ப்ரோ கொடுங்க ப்ரோ, நான் கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கேட்டு ஓட்டி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ today I'm driving Hyundai Exter. So hope you guys are enjoying my video.
Come on, buddy. என்னைக்குமே please avoid overspeeding in your vehicle. So either நீங்க கார் டிரைவ் பண்ணாலும் சரி, பைக் நீங்க ரைட் பண்ணாலும் சரி, நீங்க என்னைக்குமே ஒரு டீசன்ட் லெவல் ஆஃப் ஸ்பீட் உங்களுக்கு ரொம்ப சேஃப், ரொம்ப சேஃப்டியும் கூட. தேவையில்லாத ரோடு ஆக்சிடென்ட்ஸை நீங்கள் தவிர்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஓட்டும்போது கூட I will never drive above 80. ஸோ அங்கேயே ஓட்டிட்டு இருந்தனால நான் 80க்கு மேலே போக மாட்டேன் அப்படின்ட்டு கிடையாது. 140க்கு மேலே ஓட்டிருக்கேன், 140 ஓட்டினேன் கடைசியாக. பட் it is just a feel. But it's not fair for us. So have always a safe journey, safe driving. So வெளி பாருங்க, 4 சைடும் பாருங்க. சில டைம் எந்த நேரத்தில் யார் எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவிங்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டே சேஃப்டி. ஸோ அது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து கேட்குறேன், ஆல்வேஸ் டிரைவ் சேஃப். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் நீங்கள் காரில் கூப்பிட்டு போனாலும் சரி, இல்லை தனியாக போனாலும் சரி, always drive safe. இந்த காரை ஓட்டினாலும், so you first love the car, love the vehicle, and understand the performance of the car. இந்த காரை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுங்க. அப்போ வண்டி உங்கள் கையை விட்டு எங்கேயுமே போகாது. ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேர் ரோட்டில் எப்படா நேராக ஒரு ரோடு வரும் பறக்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த ரோட்டில் நம்ம அப்படி பண்ண முடியாது. நான் வேணா ஓட்டி காமிக்கிறேன். ஸோ I love to drive. Well, காரோட அந்த இன்ஜினோட சத்தம் எப்படி கேமரா ரெக்கார்ட் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, பட் நான் நம்புறேன் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி. எக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா above 80 நீங்கள் போனாலே இண்டிகேஷன் காமிச்சிடும், reduce your speed அப்படின்னு சொல்லி. ஸோ இட்ஸ் குட். நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் இப்படிப்பட்ட காரில் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு காரியம். வா, அப்படியே ஏறி உட்காந்துச்சு வண்டி. இப்போ ஸ்பீட் பிரேக்கர்ல அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு சஸ்பென்ஷன். ஒரு எக்ஸ்யூவி ஓட்டுற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது எக்ஸ்டர்ல ஓட்டும் போது. எக்ஸ்யூவி ஓட்டக்கூடிய ஃபீல் அந்த
ரோடோட வியூ அண்ட் போனட்டோட வியூ. ஆனால் வெளியில இருந்து பார்த்தா absolutely it looks like very small car, but performance wise நீங்கள் உள்ளே உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது வண்டி ஓட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஸோ that's what I want to tell you guys. For the fourth கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரேஸ் பண்ணிட்டு தேர்ட் போட்டுக்கலாம். ஏன்னா கார் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. Fourth 45 kilometers, 50 kilometers speed, 60 kilometers speed. Now it's in fifth gear. Wow. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஊட்டியில எங்க அப்பா டிரைவிங் ஸ்கூல் போடா அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்து விட்டாரு. அப்போ ஓம்னி கார்ல தான் மூவிங் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி ஓட்டணும், ஸ்டியரிங் கண்ட்ரோல்லாம் எப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்த டிரைவர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு தான் டிரைவிங் ஸ்கூலு, நீங்கள் வண்டி நல்லா ஓட்டுறீங்க, நீங்கள் ஏன் டிரைவிங் ஸ்கூல் வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு டைம் கூட நான் வண்டி ஓட்டுனதில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன், நான் வண்டி மூவ் பண்ணினாச்சு பார்க்குறேன், யாரும் எனக்கு தந்ததும் கிடையாது. எனக்கு 10 கிலோமீட்டர் கொடுப்பாங்க டெய்லியும் ஓட்ட. அப்போ that man who taught me driving, okay, அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், நீங்க ரொம்ப நாள் என்னமோ ரொம்ப வருஷம் வண்டி ஓட்டின மாதிரி இருக்கு, ஸோ நீங்க ட்ரைனிங் வந்த மாதிரியே தெரியல, யூ ஆல்ரெடி நோ டிரைவிங் அப்படின்னு சொல்லி. I really thank God. I thank God for the grace and the skills and the talents. And after that 2 weeks போயிருப்பேன். அப்புறம் I left driving school. அதுக்கப்புறம் நானே ஓட்டி 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 பயங்கர டியூன் ஆனேன். ஸோ அந்த நாட்களில் நான் மறக்கவே முடியாது. I cannot forget those days. So it's really a wonderful experience. ரைட் எடுக்கணும். ஸோ
வழி பல தடவை வந்திருக்கேன் நான் இந்த வழியில. டியாகோ ஈவி போகுது நமக்கு முன்னாடி. நெருங்குவே உம்மை நெருங்குவே நெருங்குவே உம்மை நெருங்குவே உள்ளங்கைகாலில் வரைந்து வைத்தீ என் நினைவாய் என்னாலும் இருந்தீர். உள்ளங்கைகாலில் வரைந்து வைத்தீர் என் நினைவாய் என்னாலும் இருந்தீர். நெருங்குவே உம்மை நெருங்குவே நெருங்குவே. Oh, Lancer I think. ஓகே, இப்போ வந்து எனக்கு என்னென்ன வண்டி தெரியுதுன்னு பார்க்கலாம், இன்க்ளூடிங் 2 wheelers. ஓகே, Pulsar 220, ஓகே, Passion, Splendor, ஓகே, இது புது ஆட்டோ மாதிரி தெரியுது. ஓகே, ஈவி ஆட்டோ அது. அப்புறம் Activa, Splendor, Excel, Hyundai i20, Mahindra Verito, first generation Swift. Wow, நம்ம லெஃப்ட்ல இன்னொரு ஸ்ப்ளெண்டர், டாடா ஏஸ், நமக்கு ஆப்போசிட்ல மகேந்திரா பலிரோ ஒன்று போயிட்டு இருக்கு ரொம்ப தூரத்துல. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, கேமரா தெரியுற மாதிரி தான் வச்சிருக்கிறேன். அதுவும் ஒரு செட்டப் பண்ணி வச்சேன் கஷ்டப்பட்டு. ஸோ என்னது, அது என்ன ஸ்கூட்டின்னே தெரியலையே. ஹீரோ மாஸ்ட்ரோவா என்னமோ சொல்லுவாங்க. இது நைஸ் நைஸ் நைஸ். இது வந்து ராயல் என்ஃபீல்டு எஃப்செட். வேற 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 வேக்னார் வருது பாருங்க, வேக்னார். ஓகே, Vigo. And that is Honda Shine I think. அது வந்து என்டாக் ஸ்கூட்டி. இது வந்து ப்ளஷர். வாவ், நைஸ் ஜாஷ். ஒரு சில வண்டி பேர்லாம் தெரியுது. நமக்கு முன்னாடிக்கு முன்னாடி ஒரு ஓம்னி போயிட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு லாரி ஒன்று போயிட்டு இருக்கு. நைஸ். ஓகே, மகேந்திரா போலேரோ பிக்கப் ஒரு ஓவர்டேக் போடலாம். அப்போ சூப்பர் சூப்பர்.
That's fine. பலிரோ வருது நமக்கு ஆப்போசிட்ல. நைஸ். என் தம்பி வேற நான் டிரைவ் பண்ணுறதை பார்த்துட்டு, ஆனால் நான் வண்டி ஓட்டுறேனா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு டிரைவிங் ஸ்கூல் போ, நான் சொல்லித்தரேன், ஆனால் எடுத்தோடனே நீ வண்டி ஓட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் அவனும் ஓட்ட கற்றுருவான். ஸோ என்னவா போகுது, ஆடி போகுது, ஆடி லோரி அண்ட் மாஸ்ட்ரோ ஓமினி. See, these guys are smoking inside the lorry. சில டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ்லாம் ஸ்மோக் பண்ணிட்டு ஓடுறது, இட்ஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஸோ people will learn. People will learn. Come on. பஸ் வந்தால் போயிட்டே இருக்கலாம். ரொம்ப நேரமாக இந்த ஊருக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கிறோம். Oh, Jesus. Skoda, Brita, Glanza, Honda Civic, Fiesta, the Ford Fiesta, again Glanza, Tiago is coming. MG Hector is going. Qualis is also going. And Swift. So far, it's a good driving experience. I'm enjoying. Yes. Thanking God for this blessed moment. You know, the blessed time that you have given to me. So, evening church, you go. A lot of works today. Come on, man.
என்னாலும் என் இதயம் உம்மோடு இணையும். உள்ளங்கைகாலில் வரைந்து வைத்தீர் என் நினைவாய் என்னாலும் இருந்தீ. நெருங்குவே உம்மை நெருங்குவே நெருங்குவே. So guys, YouTubeல search பண்ணுங்க நெருங்குவேன். Okay, that is my new song. Latestly I released that song a year ago. It is just such a wonderful song, so to listen, கேட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. Coimbatore 52 kilometers more. I think we'll be reaching soon. So நேற்று இந்த என்னது ஆதிரா பேக்கரியில் தான் நேற்று சாப்பிட்டோம். டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாட்டு சக்கரை. Raja's Bakery. ஹைவே பிடிக்க போறோம் guys. மெதுவாகவே போகலாம். ஸோ ரொம்ப ஸ்பீடாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு டீசன்ட் ஸ்பீடு லிமிட் அதே நம்ம மெயின்டைன் பண்ண போதும். தட்ஸ் அதே போதும். என்ன உண்மையில வர்றாரு தலைவர். ஆக்சுவலி நானும் ஸ்லோ பண்ண அவரும் ஸ்லோ பண்ணாரு. நீ வரையில நான் வரையான்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஹைவேல வண்டி ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். நம்ம இந்த சர்வீஸ் ரோட்ல இருந்து நம்ம ரைட் எடுத்து நம்ம போக போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லி ரைட் சைட் பார்க்கணும் வண்டி வருதா இல்லையான்னு சொல்லி. ஓகே, இட்ஸ் சேஃப். பண்ணலாம். நமக்கு பின்னாடி வண்டி வருது. ஓகே, என்ஜாய் guys, enjoy the video. Venue
தெரியலையே. Oh, I need to put this down. அழகா அந்த வழி போயிருக்கலாம், ஏன்னு தெரியலையே. மழை வந்தா நல்லா இருக்கும். So it's good if it's rain, so then you can enjoy the video as well. RJ ராஜஸ்தான்லேருந்து வந்திருக்கு இந்த லாரி. ஓகே, அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். Something has happened there. I think the road is under construction. I think that's where they blocked the road.
மேக் ஷூர் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் போடுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு சேஞ்ச் த லைன். ஓகே, லெஃப்ட் லைன் போடுறேன், இண்டிகேட்டர் போடுறேன். See whether the vehicle is coming left lane. Okay, I can try it. Right. So this is how the way you should drive on the highway. முன்னாடி போறவங்க யாரும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க ஹைவேல, ஏன்னா எல்லாம் ஒரே வழியில போறனால. பின்னாடி வரவன் உங்க மூலியமா வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, லெஃப்ட் புரிய ரைட் புரிய அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் போயிடும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அபவ் 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பீப்புள் ஆர் ஓவர்டேக்கிங் த வெஹிக்கிள்ஸ், பறக்குது வண்டி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். லைன் சேஞ்ச் பண்ணும்போது பாருங்கள், நான் சேஞ்ச் பண்ணுறேன் ரைட் லைன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன், நோ இஷ்யூஸ். லெஃப்ட் லைன். ஓகே, இதெல்லாம் ஆரம்பத்திலே நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது, வீட்டிலேருந்து எடுக்கும்போது நீங்கள் 2 மிரர்ஸும் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. லெஃப்ட் அண்ட் ரைட் மிரர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, வியூ கரெக்டாக இருக்கா, ஸோ வண்டி வர்றது தெரியுதா. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வண்டி ஓட்டும் போது மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ அது மூலியமாக நீங்கள் உங்களுடைய அந்த டிரைவிங்கை பாதிக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஆரம்பத்திலேயே எல்லாமே ஓகேனா ஓகே, ஸோ கடைசி வரைக்குமே ஓகே. ஏதாச்சும் டென்ஷன் இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீ டிரைவிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் டிரைவ் சேஃப். ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் வெஹிக்கிள் அண்ட் லவ் யுவர் வெஹிக்கிள் அண்ட் ஆல்சோ லவ் அதர் வெஹிக்கிள். ஓகே, அவங்களுடைய சேஃப்டி முக்கியம், நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ குருட்டாம் போக்கில் வண்டியை ஓட்டாமல் தெளிவாக வண்டியை ஓட்ட. I'm encouraging you guys, those who are watching the video. So சித்து நானே இப்போ பாருங்க, போகிற வேகத்துக்கு 2-3 செகண்ட்ஸ் இண்டிகேட்டர் போகாமல் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போயிடுவோம். நானே நிறைய டைம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஏன்னா நம்ம அப்படி ஓட்டுறது யாருக்கும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ என்றைக்குமே பாருங்கள், ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் லைனில் தான் போவாங்க. ஸோ லாரி அண்ட் ஸ்கூட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, 2 வீலர்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைட் அந்த லைனில் தான் வருவாங்க. ஏன்னா அந்த ரைட் சைட் லைனுக்கு குறிப்பிட்ட ஸ்பீடாக போகக்கூடிய காருங்க மட்டும்தான் ரைட் சைட் போகும். ஸோ மேக் ஷூர் இன் விச் லைன் யூ டிரைவிங் யுவர் வெஹிக்கிள். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம் தான். சில டைம் பாருங்க, இந்த சென்டரில் ஹைவே சென்டரில் செடியெல்லாம் வச்சுருக்காங்க. சில டைம் நாயெல்லாம் ஓடி வரும் உள்ள இருந்து. ஸோ அப்பவும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நிறுத்தி டீ சாப்பிட்டு போகலாமான்னு பார்க்குறேன், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா, வீட்டில் போய் நம்ம டீ சாப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். ஸோ லெஃப்ட் லைன் மாற்றிடலாம் கைஸ்.
Honda Exter கிளப்புது ஹைவேல. Enjoying. நான் ரொம்ப ஸ்பீடாகவும் ஓட்டல, பட் எனக்கு இது போதும். ஆக்சுவலி ஃபாஸ்டாக்ல காசு இருக்குமா என்னன்னு தெரியல. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவ ஏழையாம் என்னை என்றும் மறவாதவ துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. அரே பாபு क्या हो रहे வெடிகெல்லாம் போட்டு போறாங்க. இப்போ இவங்களை ஓவர்டேக் தான் எடுக்கணும் ப்ரோ. நான் வீட்லயே நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ டீயை மட்டும் போடலாம் எங்கேயாச்சும். ஓகே, ரெண்டுமே ஒரே லாரியா இருக்கு. அண்ணனும் தம்பியும் போற மாதிரி இருக்கு. Wow. See, look at the beauty. Look at the beauty. Just wait, just wait, just wait. Tata Sierra is coming. Hey, 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 hey. Look at that, look at that, look at that, look at that, look at that. Sierra is going, guys. Finally, polama. Come on. Sierra. IPL la dhaan paathom Sierra. ஷோக்கு வச்சிருந்தாங்க. பட் யாரு அந்த கிஃப்ட் யார் வாங்கினாங்கன்னு தெரியல, எந்த பிளேயர் வாங்கினாங்கன்னு தெரியல. See, Sierra is going. Oh, Sierra, Sierra. I'm gonna catch Sierra, okay? Sierra. Sierra is going. Sierra போறான், பறக்குறான் Sierra. Sierra பறக்குறானே. Sierra பிடிக்கிறதுக்குள்ள look at that Sierra. உண்மையாலுமே டாடா வந்து யாருமே ப்ரிஃபரே பண்ண மாட்டாங்க ஆரம்ப நாட்கள்ல. பட் டீபோ டிரைவர்ஸ் தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்போ டாடா மோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
விசிறு கிளப்பிட்டு இருக்காங்க இந்தியன் கம்பெனி. ஸோ அவ்வளோ தூரம் நம்ம நாடு வளர்ந்துருக்கு கைஸ். Look at that, look at that, look at that, look at that. எத்தனை பேர்? 4 பேர் போயிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். புது வண்டி, சீட் கவர்ஸ்லாம் பிரிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு உள்ள. லவ் டு ஃபாலோ சியாரா. சியாரா ஒரு ஓவர்டேக் எடுக்கலாமா? Come on, come on. Sierra overtake it, that's guys. Sierra முடிச்சிருக்கோம் இன்னைக்கு. That's good. That's good. That's good. 125. Yeah, it's average speed. That's enough. அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோம் வர வரைக்கும், சியரா வர வரைக்கும். சியரா வெளியில பாடி கொஞ்சம் ஸ்கொயர்டா இருக்கு, பட் overall good, looks good. நல்லா மேக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இந்த வண்டி சான்ஸ் கிடைச்சா நம்ம ஓட்டி பார்ப்போம், வீடியோவும் போட்டு பார்ப்போம் பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லி. இப்போ எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஹைவேல பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பெட்ரோல்லாம் அவ்வளவும் குடிக்க மாட்டேன்றாரு. எனக்கு இருக்கிற சாப்பாடே போதும் அப்படின்ற மாதிரி ஹைவேல பேசிக்கிட்டு இருக்கிறாரு எக்ஸ்ட்ரா நம்மள்கிட்ட. அதுதான் எனக்கு வேணும். ஐ ஆல்வேஸ் லவ் சீப் அண்ட் பெஸ்ட். சியரா வராரு. ஓகே, சியரா வராரு. சியரா வராரு பின்னாடி. ஓகே, let him come. எவ்வளோ கலர்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல சியரா. So Sierra is going again. I'm gonna catch Sierra. Oh wait, come on buddy, come on buddy. Oh Sierra, love you Sierra. சியரா போறான் முன்னாடி. டொயோட்டோ இனோவா கிறிஸ்டாக்கும் சியராக்கும் போட்டி நினைக்கிறேன். அங்க பாருங்க, 2 வண்டி ஒன்னா போயிட்டு இருக்குது, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு. இப்ப நான் அடுத்தது நானும் போறேன். Sierra. டோல் வந்துட்டோம், பட் கேஷ் கொடுத்துடலாம். சஃபாரி மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பாடி சின்னதாக இருக்குது. சஃபாரி மாதிரி இருக்கு, டாட்டா சஃபாரி மாதிரி. ஸோ